ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். உன்னில் தொலைந்தேனடி கதையோட 35வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். மதியம் உணவருந்திய பின் எல்லோருக்கும் தூக்கம் கலைந்து போக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் சென்றிருந்தனர். தாரணி மற்றும் இனியா அந்த வீதியில் நடந்து கொண்டிருக்க, இனியாவோ, இங்க பாரு தாரணி, கரும்பு இருக்கு, இப்படி தோட்டத்துல இருக்கிறத பறிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமாம்டி, இரு நான் போய் உடைச்சிட்டு வந்துடுறேன். வேணா இனியா, யார் நிலமோ தெரியல, நம்ம திருட வந்திருக்கலாம்னு தப்பா நினைச்சிருவாங்க. வா, உனக்கு கரும்பு தானே வேணும், யார்கிட்டயாவது கேட்டு வாங்கிக்கலாம். இங்க பாரு தாரணி, திருடி சாப்பிட்டாதான் இது இனிக்கும், ஸோ நான் போய் உடைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் என கூறியவள் தோட்டத்தில் இறங்கி ஒரு கரும்பை உடைத்து கொண்டு வெளியே வர, தோட்டத்திற்கு சொந்தக்காரன் அங்கே இவர்களை முறைத்தபடி நின்றிருக்க, அவனை கண்டுகொள்ளாமல் கரும்பை உடைத்த தாரணிக்கும் பாதியை கொடுத்துவிட்டு தானும் கற்களால் அதை உடைத்தபடி அங்கிருந்து நடக்க அவர்கள் முன்னே போய் நின்றான் தமிழரசு தன் சிறுவயது நண்பனான சித்தார்த்தை டவுன் சென்று தன் பைக்கில் அழைத்து கொண்டு வரும் வழியில் தான் தன் தோட்டத்தில் இரு பெண்கள் நிற்பதைக் கண்டு வண்டியை நிறுத்த, அவர்கள் இவனை ஒரு பொருட்டாக நினைக்காது தங்கள் பாட்டிற்கு கரும்பை உடைத்து கொண்டு செல்ல அவனுக்குத்தான் கோபம் தலைக்கேறியது. நில்லுங்களே, என்ன இப்போ பகல்லையே உங்க வேலையை காட்ட தொடங்கியாச்சா? பார்க்க படிச்ச பொண்ணுங்களாட்டம் தெரியுது. இப்படி அடுத்தவன் தோட்டத்துல திருடி தின்ன வெக்கமா இல்லை? ஓ, இந்த ஊர்க்காரம் போல, இப்ப என்ன சொல்லி தப்பிக்கிறது என இனியா, இது அவன் தோட்டம் தான் என தெரியாது யோசனை என்றவளை, இனியா எனக்கு பயமா இருக்குடி, கரும்பு கொடுத்துட்டு வா போகலாம் என தாரணி அவள் காதுகளில் கிசுகிசுக்க, நீ பேசாம இருடி, எப்படி சமாளிக்கிறன்னு மட்டும் பாரு என தன் முன் நின்றவனை பார்த்து சிரித்தபடியே, சார், யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? இந்த தோட்டத்துக்கு சொந்தமானவன் தான், கட்டிக்க போறவன், அவருக்கு மட்டும் நீங்க இப்படி பேசினது தெரிஞ்சது உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. இவ்வளவு நேரமும் இங்கு நடப்பவற்றை பார்த்திருந்த சித்தார்த் தமிழ் அருகில் வந்து, டே மச்சான், சொல்லவே இல்லை பாத்தியா என நக்கலை கூறி சிரிக்க, தமிழோ, எனக்கே இப்ப தாண்டா தெரியுது, கொஞ்சம் இரு, இவள்கள் இன்னும் என்னெல்லாம் அடிச்சு விடுறாள்கள்னு கேட்டுட்டு வந்துடுறேன். டே மச்சான் விடுடா, ஊருக்கு புதுசு போல தெரியுது, பார்க்க பாவமா இருக்கு, வாடா நம்ம போயிடலாம் என கூறிக்கொண்டே சித்தார்த் தமிழை இழுக்க, இனியா என்னடி இப்படி மாட்டிக்கிட்டோம், இப்ப என்னடி செய்கிறது என தாரணி அழ ஆரம்பிக்க, வேற வழியே இல்லடி, வண்டுத்திரி சொன்னதும் ஓட ரெடியா நில்லு என இனியா கூற, வேறு வழி, ஓடித்தான் ஆக வேண்டும் என நினைத்த தாரணி தன் குண்டு வெளிகளை உருட்டி கொண்டு நிற்க, அவளையே வெளியகலாமல் பார்த்திருந்தான் சித்தார்த். அப்போ எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் என கேட்டபடி அவள் வாயில் இருந்த கரும்பின் மறுமுனையை பிடித்து கொண்டான் அன்பு. இந்தாங்க சார், இந்த கரும்பை வச்சு தானே நீங்க இந்த ஜில்லாவிய வாங்கி போட போறீங்க. உங்களை நான் மட்டும் இல்லை, எவ்வளவு கட்டிக்க மாட்டாள்க, அப்படி கட்டிக்கிறேன்னு வந்தா கூட கடைசி டைம்ல ஓடிடுவாள்க. ஏய் வாடி, நம்ம போகலாம் என தாரணி கையை பிடித்தவள் தப்பினால் போதும் என எடுத்தாள் ஓட்டம். அவள் விளையாட்டாக கூறியது, ஆனால் அவள் தெரியாமல் கூறியது அவன் வாழ்க்கையில் அப்படியே நடந்திருக்க, அந்த நிமிடம் அவன் தன் வாழ்க்கையின் பழைய நினைவுக்குள் சென்றிருந்தான். திருமணம் எல்லாம் முற்றாக வந்து நாளை திருமணம் என்று நாளும் குறிக்கப்பட்டிருக்க, முதல் நாள் இவனை எனக்கு பிடிக்கவில்லை என கூறி அந்த மணமகள் தன் காதலனுடன் ஓடிவிட, தமிழரசுவும் காமாட்சியும் தலைகுனிந்து நின்றிருந்தார்கள். இது நடந்து 2 வருடங்கள் முடிந்தும் தமிழால் அதை இன்னும் மறக்க முடியாத அளவுக்கு அவன் மனதில் வடுவாய் மாறியிருந்தது. இவன் மீது எந்த பிழையும் இல்லை என்றாலும் ஒரு பெண்ணுக்கு மணமேடை வரை சென்று ஒரு திருமணம் நின்று போனால் அவள் எப்படியான சூழ்நிலைகளை சமாளிப்பாளோ? ஆணுக்கும் அப்படித்தானே. அன்பு, வாடா போகலாம், அவங்க தெரியாம பேசிட்டு போறாங்க, நீ ஃபீல் பண்ணாதடா என சமாதானம் செய்து அவனை தன்னுடன் அழைத்து சென்றான் சித்தார்த். இங்கே மற்றவர்கள் எல்லோரும் கோவிலுக்கு சென்றிருக்க, வீட்டில் அன்பரசியை இருத்தி இனியா தாரணி வந்தால்
கோவிலுக்கு அழைத்து வரும்படி கூறிவிட்டு அவர்கள் அனைவரும் சென்றிருக்க அவளும் இவர்களுக்காக அங்கேயே காத்திருந்தாள். கோயிலில் இவர்களின் உறவு முறையில் இருந்தவர்களை பாட்டி எல்லோருக்கும் அறிமுகப்படுத்த அவர்களும் இவர்கள் ஊருக்கு செய்த தான தர்மங்களை நினைத்து மனதார நன்றியுணர்ச்சியுடன் பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது சித்தார்த்தை அழைத்து கொண்டு கோவிலுக்கு வந்திருந்தான் தமிழ். எப்போதும் சித்தார்த் ஊருக்கு வரும்போதும் இந்த அம்மன் கோவிலுக்கு வந்துதான் தமிழின் வீட்டிற்கு செல்வது வழக்கம். பாட்டி தமிழரசுவை கண்டவுடன் அவர் அருகில் நின்ற கௌதம் மற்றும் இனியனுக்கு அவனை காட்டி யாரென கூறினார். ஏன் பாட்டி, அவங்க கூட இன்னும் பேச்சுவார்த்தை இல்லையா? நம்மளை வேணாம்னு சொன்னது அவங்க. அப்போ நான் எப்படி போய் பேச முடியும்? உங்க தாத்தா பேச்ச என் உயிர் இருக்க வரைக்கும் மீற மாட்டேன்ப்பா. ஏன் பாட்டி இப்ப எமோஷனல் ஆகுறீங்க? விடுங்க, நான் சும்மா தான் கேட்டேன் என கௌதம் கூறிவிட்டு அங்கிருந்து கோவிலை சுற்றி பார்க்க கிளம்பியிருந்தான். கீர்த்தி சங்கவி இவர்கள் ஊரில் பெரிய தலைகளுடன் பேசிக்கொண்டிருக்க அங்கே நிற்க விரும்பாமல் அங்கிருந்த ஒரு மரத்தை சுற்றி தொட்டில் மற்றும் தாலி என கட்டியிருக்க அங்கு சென்றிருந்தனர். அப்போதுதான் சித்தார்த்தை கண்டாள். அவனும் இவளை கண்டவுடன் அருகில் வந்து நின்று பேசிக்கொண்டிருந்தனர். என்ன கீர்த்தி, இந்த ஊருக்கா வரணும்னு சொன்ன? ஆமா சார், நீங்க எங்க இங்க? ஹேய், நான் உன் ஃப்ரெண்டுடி. இந்த சார்லாம் ஆஃபீஸோட விட்டுரு. இனி நீ சார்னு சொன்னா நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்க தகுதி இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன். சரி, நான் இனி அப்படி சொல்லலை. இவன் பேர் தமிழரசு, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். அப்போ ஆரம்பமான நட்பு இன்னும் தொடருது. ஒவ்வொரு பண்டிகை லீவுக்கும் இந்த ஊர் தான் வருவேன். இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கையில் கௌதம் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான். கௌதமை தமிழரசுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் கீர்த்தி சங்கவியை தெரியவில்லை. விசாலாட்சி அருகில் நின்று பேசிக்கொண்டிருந்த விதத்திலேயே கணித்து விட்டான் அவர் பேரன்தான் என்பதை. அவன் கண்களோ கோபத்தில் சிவந்து வேகமாக கீர்த்தி அருகில் வந்தவன், இங்க என்ன செய்கிற, வா என அவள் கரம் பிடித்து இழுக்க, கீர்த்தி யார் இது என கேட்டு சித்தார்த் அவள் மறுகையை இறுக்கி பிடித்து கொண்டான். என்னங்க, ஏங்க எப்படி நடந்துக்கிறீங்க? பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ பேசுனது போதும், வாயை மூடிட்டு வா. கையை விடுங்க என அவளும் கோபமாய் கூறி அவனிடமிருந்து கையை பறித்தவள் சித்தார்த் பக்கம் திரும்பி, சாரி சித்தார்த், ஆக்சுவலா இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். ஏதோ டென்ஷனா இருக்காரு போல. அடுத்த முறை சந்திக்கும் போது அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவள் பேசிக்கொண்டிருக்கையிலே கௌதம் அங்கிருந்து வேகமாய் சென்றிருந்தான். இது கீர்த்திக்கு புதிதாய் இருந்தாலும் அவளுக்கு ஒன்று மட்டும் தெரியும். அன்னவனுக்கு என்மேல் சந்தேகம் இல்லை. வேறு ஏதோ நடந்திருக்கிறது. வீட்டிற்கு சென்று பேசிக்கொள்ளலாம் என அவளும் அதை அப்படியே விட்டுவிட்டாள். என்னடா அந்த பொண்ணு அம்போன்னு விட்டுட்டு போறாரு? எனக்கும் அதுதான்டா குழப்பமா இருக்கு. ஒரு பொண்ணு பையன் கூட பேசவே கூடாதா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அவங்களுக்கு நான் தான் பிரச்சனை. எங்க போயிட போறாங்க? இந்த ஊர்ல தானே இருப்பாங்க. இவங்க இந்த ஊரை விட்டு போக முன்னுக்கு என்கிட்ட வெளியே வந்து பேச வைக்கிறேன்டா. எதுக்குடா சும்மா? அவங்க எப்படியோ தெரியல மச்சி, ஆனா என் தோழி தங்கம்டா. சில மாசம்தான் நாங்க நண்பராகி, ஆனா எனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் அவகிட்ட சொன்னா போதும், மனசே லேசாகிரும்டா. சொல்லப்போனா என்னோட அம்மா இருந்தா எப்படியோ அப்படித்தான் அவளும். ஒருவேளை அந்த சந்தேகப்பட்டு அவள் கூட கோவிச்சிட்டு போயிருப்பானா இருந்தா அப்புறம் இருக்கு அவனுக்கு. இருவரும் பேசிக்கொண்டே கோவிலை சுற்றி நடக்க ஆரம்பிக்க அவர்களை நோக்கி இனியா மற்றும் தாரணி நடந்து கொண்டு வந்திருந்தனர். அதை கண்ட சித்தார்த், டேய் கரும்பு வருதுடா, என்னடா உளர்ற? உண்மையா தாண்டா சொல்றேன், ஆனா நார்மலா வர மாதிரி தெரியறடா. ஏதோ திருப்பி கொடுக்க வர்ற மாதிரி இருக்கு மச்சி, கொஞ்சம் கவனமா இருடா. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். உனக்கு பசி வந்துருச்சு போல, அதுதான் உளறுற என தமிழ் கூற, நான் ஒன்றும் உளரல, அங்க பாரு என சித்தார்த் வலது பக்கத்தில் கையை காட்ட, அப்போதுதான் தமிழும் அவர்களை பார்த்தான். இனியா துருதுருவென எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பாள். வாயை மூடியிருப்பது அவளுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்தது. தாரணி அப்படியே வேறு ரகம். வாய் திறந்தால் அதிசயம், எதற்கெடுத்தாலும் பயம். இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் இனியா. எங்கடி போற என இனியாவை தாரணி வினவ,
இருடி கரும்பை பறிச்சாங்கல்ல, இங்கேயே அண்ணனுங்க இருக்கானுங்க, இவனுங்களை 4 கேள்வி நச்சுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இனியா வந்த இடத்துல தேவையில்லாத வேலை பார்க்குற. நான் இந்த விளையாட்டுக்கு வரலப்பா, ஆளை விட்டா போதும். இருடி எங்க போற? என் அக்கா அங்க தனியா இருக்கா, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வர்றேன், நீ என்னன்னாலும் செய் என கூறிக்கொண்டே தாரணி தன் அக்காவை தேடியோட அந்த புள்ளிமானி 2 விழிகள் தன் கருவழிக்குள் நிரப்பிக் கொண்டிருந்தது. சங்கவி, நீ எங்க தனியா திரிகிற என கேட்டுக்கொண்டே வந்தான் இனியன் சங்கவி பின்னால். நான் தான் உன் கண்ணுக்கு தெரிகிறேனா? இது உங்க ஊர் தானே, இங்க என்ன யாரு என்ன செய்திட முடியும்? இங்க தான் நீ கவனமா இருக்கணும். வேண்டியவங்க நிறைய பேர் இருக்க ஊர்ல வேண்டாதவங்களும் இருப்பாங்க என கூறியவனுக்கு இந்த ஊரில் புதியவர்கள் யாரேனும் வந்தாலும் தெரியாதே என்ற குழப்பம் வேறு ஒரு பக்கம் சூழ்ந்து கொண்டது. இனியா, நாளைக்கு தானே இங்க பொங்கல் வைக்கணும்னு பாட்டி சொன்னாங்க, எதுக்கு எல்லோரையும் இப்ப இங்க கூட்டிட்டு வந்தாங்க? அதுவா, கோவிலையும் பார்த்த மாதிரி இருக்கும், அதோட நாளைக்கு பூஜைக்கு தேவையானதை ஒழுங்கு பண்ணணும், அதுக்குத்தான் வந்திருக்காங்க. அம்மா, பாட்டி, லட்சுமி அத்தை, சாரதா அத்தை எல்லோரும் அதை பார்த்துப்பாங்க. உங்களுக்கு ஒரு வேலையும் கொடுக்காதபடியா உனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, சாதனா அங்க? அவளுக்கு தலைவலின்னு வீட்டில் இருக்கா. சரி, நீ இங்கே இரு, நான் போய் ஏதாவது உதவி செய்து கொடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. எங்கேயாச்சும் வெளியே போகலாம்னா கீர்த்தி வர்றாள் இல்லை, உங்கள் அண்ணன் கூட ஏதோ சண்டை போல இருக்கு. நான் போய் வரலாம்னா இங்கே எதுவும் எனக்கு தெரியாதே, எப்படி போகிறது? வர்றங்கன்னு வச்சுக்கோ, தனியா என்கிட்ட சொல்லாம எங்கேயாச்சும் போன அப்புறம் இருக்கு உனக்கு. கொஞ்சம் இரு, நான் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். பக்கத்துல ஒரு அருவி இருக்கிறதா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா ஒன்று, நீ அப்புறம் தனியெல்லாம் போகக்கூடாது, சரியா? உண்மையாவா இனியன்? வா என அவளை அழைத்து கொண்டு சென்றவன் பாட்டியிடம் கூறிவிட்டு அந்த அருவி இருக்கும் இடத்திற்கு சென்றனர். ஆனால் பாட்டி கண்டிப்பாக கூறிவிட்டார் அங்கு குளிக்க கூடாது என. இனியனும் அவர் பேச்சை மீற மாட்டான் என்ற நம்பிக்கையில் ஆண் துணை இல்லாது அப்படியான இடத்திற்கு செல்வது கொஞ்சம் சிரமம். ஏனெனில் கோவிலில் இருந்து பின்புறமாக 30 நிமிடங்கள் சரி நடந்தே செல்ல வேண்டும். அது ஒரு ஒற்றையடி பாதை மட்டுமே. அங்கிருந்து அந்த பாதையின் இரு பக்கமும் அடர்ந்து வளர்ந்த பெரிய மரங்கள். ஊரில் உள்ளவர்கள் யாரும் அந்த அருவிக்கு செல்வதில்லை. அது ஆழம் அதிகம் என்பதால் அங்கு செல்வதை விரும்புவதில்லை அவர்கள். கோவிலுக்கு புதிதாக வருபவர்கள் அருவி கொட்டும் சத்தம் கேட்கவும் சிலர் சென்று பார்ப்பதுண்டு. ஊரில் உள்ளவர்கள் விறகு வெட்டுவதற்காக மட்டுமே அங்கு செல்வது. அதனால் உண்டான பாதைதான் அந்த ஒற்றையடி பாதை கூட. அந்த ஒற்றையடி பாதையில் நடக்கத் தொடங்கியவர்கள் மெல்ல மெல்ல அந்த சலசலவென அருவி கொட்டும் இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். அதை பார்த்ததும் சங்கவிக்கு இப்படியான இடம் உண்மையில் இருக்கின்றதா எனத்தான் தோன்றியது. தன் அருகில் நின்றவன் இப்போது இன்னும் அழகாய் தெரிந்தான். அவளுக்கு அந்த இடத்தை பார்த்த ஆனந்தத்தில் இனியனை தோள் பற்றி எத்தனித்து அவன் கன்னத்தில் நச்சென முத்தம் பதித்தாள் பாவையவள். இதயம் கொய்யும் இயற்கையின் இருப்பிடம் இதுவல்லவோ. மலை தேவதை தன் வெள்ளை முந்தானியை விரித்து சிலிர்க்கிறாள். மலை விட்டு இறங்கிய அருவி மெதுவாய் தரை தட்டி நதியானது இங்கே. அவள் பார்வைப்பட்ட இடமெல்லாம் திரும்ப மனமின்றி பதிந்து நின்றது. நதிநிலை அருகே தனிவழி நடந்தாள் பாவையவள். கண்முன்னே கடவுளின் உலகம் போல் கருங்கல்மலை நிமிர்ந்து பார்க்கும் போதெல்லாம் அந்த இயற்கை கட்டிய சுவரின் பின்னே அப்படி என்ன இருக்கிறது என்ற சந்தேகம் வேறு அவளுக்கு. வீழ்ந்தாலும் நிமிர்ந்தே ஓடுகிறது. அதற்கு தெரிவதில்லை நல்லவர் கெட்டவர் எதுவும். எல்லோரும் சமன் எனும் கருவில் கர்வத்துடன் வேகம் எடுத்து ஓடும் நதியே, நீ ஆனா பெண்ணா எதுவாயானாலும் பரவாயில்லை, அடுத்த பிறவியில் உன்போல் பிறக்க வேண்டும் என கூறிக்கொண்டு அந்த அருவியின் அருகில் ஓடினாள் சங்கவி. ஹே சங்கவி, பார்த்து, அங்க போகாத, ஆழமாயிருக்கும் என கூறிக்கொண்டே அவள் பின்னால் ஓடியவன் அவள் கைப்பிடித்து அங்கிருந்த பாறை ஒன்றில் சாய்த்து நிறுத்தினார். சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போற, இங்க நின்று பாரு, கிட்ட போக முடியாது. என்ன இனியா, இவ்வளோ தூரம் வந்துட்டு இதுல குளிக்காம எப்படி போறது? அதெல்லாம் முடியாது, நம்ம அதிக நேரம் இங்கே இருக்க முடியாது, இங்கிருந்தே பார்த்துட்டு வா. இனியா ப்ளீஸ் என சிணுங்கியவள்
உடலை வா என அழைப்பது போல் வந்து தொட்டு சென்றது. மலையிலிருந்து கீழே விழும் நீரின் சாரல், அதில் அவள் போட்டிருந்த வெள்ளை நிற டாப் மொத்தமும் நனைய அவள் எலுமிச்சை மீனியை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. அந்த நீருக்கு கூட தெரிந்துவிட்டது போல் அவள் அருகில் காதல் பொங்கி வழியும் காதலன் நிலை. தன் உடலை பார்த்தவள் கண்களில் வெட்கம் வந்து ஒட்டிக்கொள்ள அவள் எதிரில் நின்றவனுக்கோ இடம்பொருள் ஏவல் கூட மறந்து போனது. உரசிடும் கற்களில் ஊற்றெடுக்கும் உயிர்த்தெண்டல் போல் அவன் உணர்ச்சிகள் ஊற்றெடுக்க, இந்த மலை குன்றுகளை மயக்கிய மாயக்கன்னிதான் இவளோ? அலங்காரம் ஏதுமின்றி ஈர்க்கும் அவள் அழகை அனுபவிக்க அவன் ஆண்மை துடிக்க, அவள் விழிகளுக்குள் தன் விழிகளை செலுத்தினான் மாயக்கண்ணனாய் மாறி. அவள் இதழ்தனை தான் சுமைக்கும் கரும்பாய் மாற்றி கொண்டான். இங்கே கௌதம் கோபம் கொண்டு வீட்டிற்கு சென்றுவிட, கீர்த்திதான் ஏன் இவர் இப்படி நடந்து கொண்டார் என புரியாமல் கவலையில் அங்கிருந்த ஒரு மரத்தின் கீழ் சென்று அமர்ந்து கொண்டாள். கோபம் வந்தா இப்படித்தான் வந்த இடத்துல விட்டுட்டு போயிடுவாரா? இருக்கட்டும், இன்னைக்கு போயிருக்கு அவருக்கு. அக்கா அக்கா! தாரணி நீண்ட நேரமாய் அவள் பின்னால் நின்று அழைத்தது கூட தெரியாமல் கௌதம் நினைப்பில் இருந்தவளை பிடித்து உலுக்கினாள் தாரணி. வா தாரணி, யார் கூட வந்த? இனியாவையும் என்னையையும் அன்பரசி அழைச்சிட்டு வந்தாக்கா. சரி, இனியா அங்க நீ மட்டும் தனியா இருக்க? கீர்த்தியிடம் அவள் எங்கு சென்றாள் என கூறினாள். தானும் வாங்கி கட்டுவது நிஜம் என தனக்குள் நினைத்தவள், அது அக்கா, அவள் இங்குதான் அங்கேயாவது இருப்பாள். நீ ஏன் தனியா இங்க வந்திருக்க? மாமா அங்க? அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஏக்கா, மாமாக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? உன் முகமே ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போகலாம்னா தனியா எப்படி போறது? அதுதான் இங்கேயே இருக்கேன். அட, இவ்வளவு தானா? கொஞ்சம் இரு, வந்துடுறேன் என கூறி அங்கிருந்து சென்றவள் அன்பரசியுடன் வந்தாள். அக்கா நீ போ, நான் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். நீ வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இங்கே இருக்க தலைவலி தான் கூடும் என கூறி கீர்த்தியை அன்பரசியுடன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தவள் இனியாவை தேடி சென்றாள். தாரணியுடன் பேசிவிட்டு போனவள் நேராய் தமிழரசு அருகில் சென்று, என்ன சார், உங்க கரும்பை பத்திரமா சந்தையில கொண்டு போய் போட்டுட்டீங்களா? ஓ, அந்த பணத்தை கோவிலுக்கு கொடுக்க வந்திருக்கிறீங்க போல. குட். என்றாலும் உங்களுக்கு கடன் உணர்ச்சி கொஞ்சம் கூடத்தான் என கூறி நக்கலாய் சிரித்தவளை அமைதியாய் நின்று கேட்டவனுக்கு கோபம் தலைக்கேற இவளை பேச விடாமல் செய்ய அவளை பார்த்து, என்ன பார்க்க ஊருக்கு புதுசு போல தெரியுது இல்லைன்னா என பற்களை கடித்து கூறியபடி அவள் அருகில் செல்ல, இல்லைன்னா உங்களால் என்ன சார் செய்ய முடியும் என அவளும் தேவையில்லாமல் அவனை சண்டைக்கு இழுக்க, அவனுக்கும் அவள் வாயை அடக்க வேறு வழி தெரியாது. இங்க பாரு, லிமிட்டை நீ தாண்டி போய்கிட்டு இருக்க. ஒரு பையன் கூட இப்படி வந்து பல்ல காட்டி பேசுற பழக்கம் ஏன் ஊரு பொண்ணுங்களுக்கு இல்லை. முதல்ல ஒழுங்கா பொண்ணா அடக்க ஒடுக்கமா இருக்க பாரு, இப்படி ஊர் மேய்ஞ்சிட்டு தெரியாம. அவன் கூறிய வார்த்தை அவள் முகத்தை மாற்றி இருந்தது. என்ன பேச்சு அது? இதனால் வரும் பின் விளைவுகள்